ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கேஎஸ் ஐயங்கார் ஐயா, ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம். சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டுப்பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள். தை அமாவாசை, மாலைபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026 எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி தான் சொல்லிட்டே இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அப்படி தான் சொல்கிறீங்க. மிதுன ராசிக்காரர்கள்லாம் படாத பாடுபடுறோமே, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய நாட்கள் இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் யூ வில் பிகம் ஒரு பெரிய ஆளாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக நிச்சயமாக உண்டு. இப்போ குரு வக்ரகதியில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் டிசைட் பண்ண முடியாத நிலைமை அதிகமாக இருக்கும். அது தவிர 8ஆம் இடத்துல புதன் போய் உட்கார்றதன் மூலியமாக மனசில் ஒரு சஞ்சலங்கள் இருக்கும். என்னடா இந்த விஷயத்தில் நம்ம வெற்றி பெறுவோமா மாட்டோமா, எந்த ஒரு விஷயத்திலும் என்ன ஆகும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாத கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எடுத்த உடனே உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேயே இருக்குது. அதாவது 15ஆம் தேதி அன்றைக்கே ஈவினிங் சுக்கிரனும் மாறிடுறதுனால 8ஆம் இடத்துலையே உங்களுக்கு 4 கிரகங்கள் இருக்குது. இந்த 4 கிரகங்களும் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சிகளில் வெற்றி, இது எல்லாமே நிச்சயமாக சேரும். ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவரே போய் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்த்தாலேனால் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது போட்டித் தேர்வுகளில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு போய் மேற்படிப்பு படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் மிச்ச கிரகங்கள், அதாவது சூரியனும் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், ஏன்னா சூரியன் 3ஆம் அதிபதி, சுக்கிரன் 5-12க்கு உண்டானவர், இவா 2 பேரும் எந்தெந்த மாற்றங்களை நிகழ்த்துவார் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்பாங்க. ஜென்மகுரு வரும்பொழுது தான் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் சில இடமாற்றங்கள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சில பேருக்கு ஜென்மகுரு கடத்தில் இடமாற்றம் அப்படின்னாக்க உத்தியோகமே போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒரு ஆறுதல் அப்படின்னா அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு, அதனால் அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க இடமாற்றத்தை எதிர்கொள்ள தயாராகுங்க. சரி, அதுக்கு அடுத்தது நீண்ட நாட்களாக மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணமும் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்குமா? கண்டிப்பாக வழி பிறக்கும். இந்த தை முடியங்காட்டிலும் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்களுக்கு நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷ கடைசிக்குள்ளார திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட காலமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காமல் இருந்துட்டு இருந்துச்சு. குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதார், குழந்தை அழுகுரல் கேளாத வீடு அப்படின்றது வீடே இல்லை அப்படின்றது. அப்படியேற்பட்டவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான்.
அதே போல் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே 5ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரனையும் சதசப்தமாக பார்வை பார்க்குறாங்க. நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி ஏற்படாத தம்பதிகளுக்கு வம்சம் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக இந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் நம்மளுடைய பூர்வீக கோயில்கள், அதாவது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு கடந்த காலகட்டங்களில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் மடாதிபதிகளை கண்டு சேவிக்கக்கூடிய காலகட்டங்கள், ஆச்சாரியார்களை கண்டு சேவிக்கக்கூடிய காலகட்டங்கள், மத குருமார்களை கண்டு சேவிக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் இழந்த புகழை இந்த தை மாதம் பெறக்கூடிய வாய்ப்புகள். 5ஆம் இடம் குருவுடைய பார்வைப்படுறதுனால, அதே போல் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. அந்த 9ஆம் இடத்துல உள்ள ராகுவையும் சனி பகவானையும் பார்க்குறாரு. நீண்ட நாட்களாக உயர்கல்வி IIT, JEE, நீட் போன்ற கல்விகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு ராகுவை குரு பார்ப்பதனால், 9ஆம் பார்வை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூருக்கு போய் விசா, கிரீன் கார்டு, PR முயற்சி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்தில் வழிபிறக்கும். அதே போல் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால பணத்துக்கு ப்ராப்ளம் வராது. பட் மன கிளேச்சமுங்கள் இருக்கும். பட் கிளேச்சமுங்களையும் அடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம் சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாள். அந்த தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள். சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது சந்திராசிரம தினங்கள். அப்படிப்பட்ட சந்திராசிரம தினங்கள் மிதுன ராசிகள் இந்த சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது 18/1/2026, 19/1/2026 மற்றும் 20/1/2026. இந்த 3 நாட்களும் சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்ற முயற்சிகளை தவிர்ப்பது சிறந்தது. சாமி, நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலையில் கோவுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுங்க. பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது. அப்போ நீங்கள் சரண்டர் ஆக வேண்டியது அப்படின்றது எம்பெருமான் புத பகவானை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் புத பகவானுக்கு புதன்கிழமை காலையில், புதன் ஹோரையான காலையில் 6:07 ஒரு நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலைக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் சென்று கோவுக்கு வைக்கோல், புல் மற்றும் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த புதனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால வேத கல்விகள் படிக்கக்கூடியவங்க, இந்த வேத ஆகமங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலைக்கு சென்று வேத பாடசாலைக்கு அந்த மாதத்துக்கு உண்டான மளிகை பொருட்களை வாங்கி கொடுங்க. வேதத்தை நாம் ரட்சித்தோம்னா வேதம் நம்மளை ரட்சிக்கும். கோவை நாம் ரட்சித்தோம்னாக்க கோ நம்மளை ரட்சிக்கும். கோ அப்படின்றத பொறுத்தளவுக்கு சகல தேவதைகளும் வாசம் செய்கிறது, நம்மளுடைய கோப அதில் வாசம் செய்கிறது. அப்போ கோவை ரட்சித்தோம்னாக்க, அதே போல் புத பகவானை நாம் ரட்சித்தோம் அப்படின்னாக்க, புத பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னாக்க, வருகின்ற பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையுமே எப்படி சூரியனை கண்டு விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு விலகும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரையிலும் எப்படி இருக்கும்ன்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மிதுனத்தை பொறுத்த வரையில் தீர்க்கமான சிந்தனைகளில் சற்று குளறுபடி வரும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கொஞ்சம் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திடீர் பணவரவு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் கைகூடக்கூடிய பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 7/2/2026 அப்புறம் சுக்கிரனும் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால எல்லா விதமான ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். அது தவிர கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருப்பினும்
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனாலையும் வக்கர குருவாக இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணி பண்ண முடியாது. அது செயல்படுத்த முடியாத காரணமாக இருக்கும். சற்று பொறுமையாக ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றம், 90 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.